ஒரு 1000 வாட்ஸ் பல்பில் எவ்வளோ வெளிச்சம் கிடைக்குமோ அதுபோல குரு பகவானுடைய ஒளி உச்சம் பெறும்போது அதிகப்படியான அமைப்பை கொடுக்கும். அந்த அதிக என்ன கெட்ட விஷயங்கள் நீங்கும், ஏதாவது புதிய விஷயங்கள் செய்யலாமா செய்யக்கூடாதா, பொருளாதாரம் எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், நடக்க வேண்டிய திருமணம் தடைபட்டிருக்கும், எல்லாம் முகூர்த்தம்லாம் ஃபிக்ஸ் ஆகி கடைசியில் நின்று போயிருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள். அதே போல சில பேருக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள சண்டைகள். அப்போ ஒரு மனிதனுக்கு கஷ்டம் இருக்கு அப்படின்னா அந்த குரு 4ஆம் இடத்துல வரும்போது சுகமான வாழ்வை கொடுக்க போறார். முக்கியமா மேஷ ராசியில இருக்கக்கூடிய உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் நிறைய மேஷ ராசி என்பவர்களுக்கு காதல் சம்பந்தமான விஷயத்துல கணவன் மனைவி உறவுல மன ரீதியான பாதிப்புகள் நிறைய இருக்கு. நிறைய பேருக்கு உலகெங்கும் வாழும் IBN பக்தி நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு அற்புதமான இந்த வருட குரு பயிற்சி. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் 12 வருடங்களுக்கு ஒரு வாட்டி தான் உச்சம் பெறக்கூடிய ஒரு நிலையில் வரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. இந்த வருஷம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடக ராசிக்கு உச்சம் பெறக்கூடிய ஒரு நிலையில ஒரு அற்புதமான அமைப்புல வந்து இருக்க போறாரு. அந்த குரு பகவான் உச்சம் பெறும்போது என்ன பலன் கொடுக்கும் அப்படின்னா, ஒரு கிரகம் உச்சம் பெறும்போது அதிகப்படியான பலனை கொடுக்கும். இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு 60 வாட்ஸ் பல்ப் இருக்கு, 100 வாட்ஸ் பல்ப் இருக்கு, 1000 வாட்ஸ் பல்ப் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அது போல ஒரு 1000 வாட்ஸ் பல்ப்ல எவ்வளோ வெளிச்சம் கிடைக்குமோ அதுபோல குரு பகவானுடைய ஒளி உச்சம் பெறும்போது அதிகப்படியான அமைப்பை கொடுக்கும். அந்த அதிகப்படியான அமைப்பை கொடுக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை சுப கிரகம், காலபுருஷனுக்கு பாக்யாதிபதி குரு பகவான், அது மட்டும் இல்லாம தனாதிபதி குரு பகவான். அந்த குரு உச்சம் பெறும்போதுன்னு கேட்டீங்கன்னா பொருளாதார ரீதியாகவும் அதே மாதிரி அனைத்து விதமான பாக்கியங்கள், அதாவது வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, குழந்தை பேரு, திருமணம், சுப நிகழ்ச்சிகள், இது போல பலவிதமான விஷயங்களை கொடுக்க வல்லமை பெற்றவர் இந்த குரு பகவான். அவர் உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்களில் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் பல்வேறு விதமான நன்மைகளை செய்ய போறாரு. இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் இயற்கை சுபகிரகமாக இருக்குன்னா தீமைகள் கம்மியாக தான் நடக்கும். அது சில விஷயங்கள்ல தான் சில தீமைகள் நடக்குமே தவிர, மொத்தமா குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது பலவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய பயிற்சி. அது மட்டும் இல்லாம குருவுடைய பார்வைகள் இருக்கு. குரு 5, 7, 9ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம்லாம் ஒரு அற்புதமான இடம். அது ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் பல்வேறு விதமான நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு கொடுக்கும். அதுபோல 12 ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய காலகட்டத்தில் எந்தெந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போறாரு, என்னென்ன வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கும், என்ன கெட்ட விஷயங்கள் நீங்கும், ஏதாவது புதிய விஷயங்கள் செய்யலாமா செய்யக்கூடாதா, பொருளாதாரம் எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், வேலை, குழந்தை பேரு, திருமணம், பல்வேறு விதமான விஷயங்களை இந்த 12 ராசி அன்பர்களுக்கு என்னென்ன கொடுக்க போறாருன்றது டீட்டெயில்டா பார்க்க போறோம். மேஷ ராசி அன்பர்களுக்கு காலபுருஷனுக்கு பாக்யாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்தில் உச்சம் பெற்று அடுத்த 1 ஆண்டுகள் பலனை கொடுக்க போறார். இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு எப்ப 7.5 சனி ஆரம்பிச்சதோ கடந்த 1 வருடமாகவே நிறைய வேலையில நிறைய பிரச்சனைகள், தொழில முன்னேற்றங்கள்ல எல்லாமே ஸ்லோவா நடக்குது சார். பயங்கர காம்படிஷன் இருக்கு பிசினஸ்ல. வேலை மாற்றம் முயற்சி பண்றேன், நடக்க மாட்டேங்குது. நான் எவ்வளோ முயற்சி பண்ணி இன்டர்வியூலாம் போறேன், கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல தடங்கள் வந்துடுது. பிஸ்னஸில் பணம் வர மாட்டேங்குது. நான் கடன் கொடுக்க வேண்டியது நிறைய இருக்குது. சொன்ன நேரத்துக்கு கடனை திருப்பி கொடுக்க முடியல. அதுமாதிரி திருமண வாழ்க்கை எடுத்தீங்க அப்படின்னா மேஷராசி என்பவர்களுக்கு கடந்த 1 வருட காலமாகவே திருமணம் நடக்கலை. சில பேருக்கு நடக்க வேண்டிய திருமணம் தடைபட்டிருக்கும். எல்லாம் முகூர்த்தம்லாம் ஃபிக்ஸ் ஆகி கடைசியில் நின்று போயிருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள். அதே போல் சில பேருக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களை சண்டைகள், பிரச்சனைகள், அம்மா கூட சண்டை, அப்பா கூட சண்டை, மனைவி கூட சண்டை, குழந்தைகளால் சில சண்டை பிரச்சனைகள், இது எல்லாமே கடந்த 1 வருடங்களாக அதிகமாக இருக்குது.
அதுமாதிரி வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு அதை விட அதிகமான பிரச்சனைகள். அங்கே ஒரு நிம்மதியான வேலை இல்லை சார், எப்போ வீட்டுக்கு அனுப்புவாங்க தெரியல, எப்போ ஊருக்கு போவோன்னு தெரியல, கடனை வாங்கிட்டு வந்திருக்கேன், கஷ்டமாக இருக்குது. சில பேர் ஃபேமிலியோடு செட்டில் ஆகிருப்பீங்க. இப்போ மனைவிக்கு வேலை இல்லை, எனக்கு வேலை இல்லாமல் 6 மாதம் இருக்கேன், ஏதோ வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கேன் சார், எப்போ வேலை கிடைக்கும் தெரியாமல் இருக்கேன் சார் சொல்லக்கூடியவர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடக ராசியில் குரு உச்சம் பெறுகிறார், 4ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். இந்த 4ஆம் இடம் சொல்லக்கூடியது சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு மனிதனுக்கு கஷ்டம் இருக்கு அப்படின்னா அந்த குரு 4ஆம் இடத்துல வரும்போது சுகமான வாழ்வை கொடுக்க போறார். முக்கியமா மேஷ ராசியில் இருக்கக்கூடிய உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு ஒரு அற்புதமான தீர்வை இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக கொடுக்க போகுது. அது பிபி இருக்கலாம், சுகர் இருக்கலாம், எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உடல் ரீதியான பாதிப்புகள் வந்து தீர்வு ஏற்படும். அதே மாதிரி மன ரீதியான பாதிப்புகள் நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு காதல் சம்பந்தமான விஷயத்துல, கணவன் மனைவி உறவுல மன ரீதியான பாதிப்புகள் நிறைய இருக்கு. நிறைய பேருக்கு பிரேக்கப் ஆயிருக்கு, கணவர் பிரிஞ்சு போயிட்டாரு, மனைவி பிரிஞ்சு போய் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. இது எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குரு பயிற்சி மூலயமா கண்டிப்பா நடக்கும். குடும்பம் ஒன்று சேரும், காதல்ல வெற்றி பெறலாம். அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல இந்த குரு பகவான் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பது ரொம்ப சிறப்பு. இந்த 8ஆம் இடம் சொல்லக்கூடியது வந்து திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம்னு சொல்லுவோம். அந்த திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, எனக்குலாம் லாட்ரி விடுமா சார், ஏதாவது எனக்கு பணம் கொட்டிருமா சார், புதையல் கிடச்சிருமா அப்படிலாம் யோசிப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு, அது ஒரு திடீர் அதிர்ஷ்டம். நீங்கள் ட்ரை பண்ணி நொந்து போயிருப்பீங்க, சும்மா அப்ளை பண்ணியிருப்பீங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு, அங்கே கூப்பிட்டு இருந்தாங்க உங்களுக்கு சம்பளம், நீங்கள் வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அது மாதிரி வேலை மாற்றம் நிறைய மேஷராசி என்ற எல்லா தகுதிகளும் இருக்குது சார், எனக்கு நல்ல பொசிஷனில் ஒரு வேலை கிடைக்கணும்னு ட்ரை பண்ணுறேன், எல்லா இடம் இன்டர்வியூலாம் தட்டி போயிட்டுருக்கு, கடைசியில் முடியக்கூடிய நேரத்தில் கூப்பிட்றேன்னு சொல்கிறாங்க, கூப்பிட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு பட்டம் பதவிகளுடன் ஒரு வேலை வாய்ப்பு, வேலை மாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குரு 4ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்ப்பது மிக மிக சிறப்பு. அதே மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க நிறைய மேஷராசி என்பது என்னென்னா, 4 பேர் வேலையை நீங்கள் ஒரு ஆளாக செஞ்சுட்டீங்க, ஆஃபீஸில் பயங்கர ப்ரெஷரு, வேலையில் நிறைய நெருக்கடிகள் இருக்குது, எனக்கு ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிடாதா அப்படின்னு யோசிக்கக்கூடிய, ப்ரொமோஷன் தட்டி போயிட்டுருக்கு, எனக்கு வேணும்ட்டே நிறைய பேர் சூழ்ச்சி பண்ணுறாங்க, பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், ஒரு பட்டங்களை கொடுக்கும், பதவிகளை கொடுக்கும், பொருளாதார உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. அதுமாதிரி இந்த 10ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது அரசாங்க வேலை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய மேஷராசி என்பது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இது எப்படியாவது ஒரு அரசாங்க வேலை வாங்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க, கிடைக்காம வந்திருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக அரசாங்க வேலை வாய்ப்பு, பேங்க் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறது, முக்கியமாக நிறைய மேஷராசி என்பது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக எழுது, யூபிஎஸ்சி அது மாதிரி டிஎன்பிசி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணி, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவான் 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இந்த 12ஆம் இடம் சொல்லக்கூடியது வெளிநாடு வாய்ப்புகளை குறிக்கும், வெளியூர் சென்று வேலை பார்ப்பதை குறிக்கும். அப்போ வெளிநாடு போய் வேலை பார்க்கணும், வெளிநாடுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார், எனக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்குது, வெளிநாடு போனால் நல்லபடியாக வேலை கிடைக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து வெளிநாடு போனால் பெரிய வாய்ப்புகள் இருக்குது, நான் படித்த படிப்புக்கு அங்கே இருந்தால் நல்லா இருப்பேன், எனக்கு வெளிநாடு போனால் வாழ்க்கையே மாறிடணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு தடங்கள் இருந்துகிட்ருக்கு. இந்த குரு பெயர்ச்சி ஆவதன் மூலமாக கண்டிப்பாக வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாடு சென்று படித்து முடித்த மாணவர்களுக்கு அங்கேயே ஒரு நல்ல நிரந்தரமான வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். வெளிநாட்டில் இருக்கீங்க சார், எனக்கு ஒரு பிஆர் கிடைக்காம இருக்குது, நான் பர்மனெண்ட்டாக இங்கே இருக்கணும், எப்போ எனக்கு விசா எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும் தெரியாமல் இருக்குது, லாங் டேர்ம் விசா கிடைக்கணும், அதுக்கான முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக கண்டிப்பாக நீண்ட காலம் வெளிநாட்டிலே வாழ்வதற்கான வாய்ப்பு. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குமே நிறைய கருத்து வேறுபாடுனால குடும்பத்தில் பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும், அதெல்லாம் மாறி சிறப்பாக வாழ்வதற்கு, சுகமான வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு உச்ச குரு பயிற்சியாக இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி நடக்க போது. எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த ஒரு வருட காலம் இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு.